பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபஅன் ஸௌபான ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لكل سهو سجدتان بعدما يسلم. ரவாஹு அபு தாவூத் வப்னு மாஜா பி சனதின் ضعீஃபின். கணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ஒவ்வொரு மறதிக்காகவும் இரு சஜிதாக்கள் செய்ய வேண்டுமா? தொழுகையிலே பல மறதிகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மறதியும் கணக்கெடுத்து சஜிதா செய்ய வேண்டுமா என்பது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்கிறது. சௌபான் ரலியல்லாஹு தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதாக அறிவிக்கின்றார்கள், லிகுல்லி சஹவின், ஒவ்வொரு மறதிக்கும் சஜிதத்தான், இரு சஜிதாக்கள் உண்டு. பாதமா யுசல்லிமு, சலாம் கொடுத்ததற்கு பிறகு ஒவ்வொரு மறதிக்கும் 2 சஜிதாக்கள் உண்டு என்ற செய்தி எதை அறிவிக்கிறது என்று சொன்னால், சுஜூது சஹு, மறதிக்காக செய்யப்படுகின்ற சுஜூத், தொழுகையில் ஏற்பட்ட பல மறதிக்காக அதை கணக்கெடுத்து சுஜூத் செய்யப்பட வேண்டும் என்ற செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மறதிக்குமாக 2 சஜிதாக்கள் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கின்றது. ஆனால் இந்த ஹதீஸை துருவி ஆராய்ந்த உலமாக்கள் பின்வருமாறு அதை பற்றி கருத்து கூறியிருக்கின்றார்கள். இமாம் அபு தாவூத் அவர்கள் இப்னு மாஜா பதிவு செய்திருந்தாலும் கூட பி சனதின் ضعீஃப், பலவீனமான அறிவிப்பாளரை தொடரை கொண்டு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே கருத்தை தான் அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அறிவிப்பாளர் தொடர் பலவீனமானதென்றும், இமாம் பைஹகி போன்றோர்களும் பலவீனம் என்றும், இப்படி இந்த ஹதீஸ் ஆதாரம் முடிப்பதற்கு பொருத்தமானதல்ல என்று இமாம் அப்துல் ஹக் அவர்களும் இமாம் நவவியும் கூட இந்த ஹதீஸ் வெளிப்படை பலவீனம், வெளிப்படையானது என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பை பார்க்கின்ற பொழுது சுஜூது சஹூடைய பாடத்திலே வந்திருக்கின்ற ஆதாரத்தின் வெளிப்படைகளுக்கு முரண்பாடானதாக இருக்கும். என்ன வெளிப்பாடு என்றால், வலவு தஅத்தத சஹூ, மறதி பல எண்ணிக்கைகளாக ஆனாலும் கூட அந்த எண்ணிக்கையின் அளவு சுஜூத் செய்யப்பட வேண்டிய அவசியமில்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஹதீஸ் துல்லதைனி அறிவித்த ஹதீஸ், அவர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே மறந்து சலாம் கொடுத்து கதைத்து, தொழுகைக்கு பிறகு கதைத்து, பிறகு அதற்காக வேண்டி சஜிதா சஹூ செய்தார்கள், ஒரு விடுத்தம் சஜிதா சஹூ செய்தார்கள் செய்தி. ஆகவே இந்த ஹதீஸ் பல விடுத்தம் மறதி ஏற்பட்டு, தொழுகையில் மறதி ஏற்பட்டால் அதற்காக ஒரு விடுத்தம் சஜிதா சஹூ செய்தால் போதுமானதாக இருக்கும். ஒரு தொழுகையாளி தொழுகையிலே சுப்ஹான ரப்பில் அஸீம் என்பதையும், முதலாவது தஷஹுதை விட்டு எழுந்து சுஜூதிலே சுப்ஹான ரப்பில் அலா என்பதையும் விட்டிருந்தால், 3 காரணங்களுக்காக வேண்டி ஒரு முறை சஜிதா சஹூ செய்தால் போதுமானதாக இருக்கும். யக்ஃபி சஜிதத்தானி, 2 சஜிதாக்கள் போதுமானதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸை விளங்கி செயல்படுவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்ன குல்லமன் சஹாஃபி சலாத்திஹி பிஐ சஹுவின், எந்த ஒரு மறதியாக இருந்தாலும் தொழுகையிலே மறந்தவன், கான இஸ்ரஉ லஹு சஜிதத்தானி, அவனுக்கு 2 சஜிதாக்கள் மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வையும் இந்த சொற்பொழிவையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.